அதுதான் எனக்கு வந்து நடக்கிறது வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை. ஏன்னா நான் ஸ்கூல் டைம்ஸில் இருக்கும்போதே நிறைய நாள் வந்து எங்கள் ஊருக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்து டைமிங் பஸ்ஸு. ஸோ பஸ்ஸு சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிட்டோன்னா வேறு வழி இல்லை, நடந்து தான் போகணும். நடந்து போவோம் ஆக்சுவலாக. அதெல்லாம் பழக்கமாயிடுச்சு. ஆனால் ஒன்ஸ் ஒர்க்குன்னு போனதுக்கப்புறம் காசு சம்பாதிச்சதுக்கப்புறமேட்டு அதுவும் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்த வேலை வந்து கம்ப்ளீட் நைட் ஷிஃப்ட்டு தான். நான் வந்து டே ஷிஃப்ட்டுன்னு போயிருக்கேனா அப்படின்னு யோசிச்சேன்னா ஒரு 1 இயர், அதுவும் இன்டர்நேஷ்னல் தான், ஆஸ்திரேலியனுக்காக ஒர்க் பண்ணேன். ஸோ அது ஒரு டே ஷிஃப்ட்டு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமே டேன்னு பார்த்தோன்னா ஒரு ஃபியூ வீக்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். தட் வாஸ் மை இனிஷியல். அதுதான் ஃபஸ்ட்டு கம்பெனி. ஸோ இவ்வளோ தான். நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு நடக்கிறதுன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கூட. எனக்கு இந்த ஆளை மீட் பண்ணி இவ்வளோ தூரம் என் வாழ்க்கை போனதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து போகிறதுக்கு எங்கள் ஊருக்கு 4 ரூபா தான் பஸ் டிக்கெட்டு, 4 rupees and 50 paise தான். ஆனால் அது இல்லாத போயிடுச்சு என்கிட்ட. வேறு வழி இல்லை, நடந்து போ. அவன்கிட்ட பேசிகிட்டே போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய பெயின் இல்லை. ஸோ ஐ டசன்ட் வாண்ட் டு ஷேர் வித் தம். முக்கால்வாசி வழிகளையும் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, என்னோடய சுய ரெக்குயர்மெண்ட்ஸையும் நான் வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டேன் அவன்கிட்ட. ஓகேங்களா? இதை இப்படியே பழகிட்டேன். அது அவனுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக ஆகுது. அப்புறம் இது இப்போன்னு இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அப்படி தான் இருந்திருக்கேன் நான். அப்போது பேசிகிட்டே நடந்து போகிறேன் அவன் கூட. பேசிகிட்டே போகிறேன் அவன் கூட நடந்து. இது மாதிரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன், சும்மா இங்கே தான் நடந்துகிட்ருக்கேன், அங்கே தான் நடந்துகிட்ருக்கேன், அப்படி இப்படின்னு. போய் ஒரு 1 ஹவரில் போய் சேர்ந்துடுறேன். 7 கிலோமீட்ரு. 1 ஹவரா? 2 ஹவர்ஸ். ஆமாம், இல்லை 40 minutes கிட்ட நான் ஆயிடுச்சு எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு. 7 கிலோமீட்டர்ஸ் இருக்காதுங்க. அதிகபட்சம் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நடக்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எல்லாமே இந்த ஆளை பார்த்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நான் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறமேட்டு வித்தின் அந்த லோன் கிடைக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஒரு 4 தடவை கிட்ட நான் நடந்துட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 times கிட்ட அந்த ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு பேங்க்கெல்லாம் அலைஞ்சிட்டு இது மாதிரி நடந்து போகிற சம்பவம் வந்து ஒரு 4 to 5 times கிட்ட ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு தடவை இவங்கிட்ட நான் சொல்லி அழுதுருக்கேன். என்றைக்காவது உங்ககிட்ட நான் சொல்லி என் கஷ்டத்தை நான் அழுதுருக்கேன்னா? இவ்வளோ தூரம் நான் பண்ணும்போது என்னை ஏமாத்துறது ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு. நீ அப்படி தான் இருக்க, ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்ற, நடிக்கிற, சரியில்லை. உன்னோட மொபைலே காமிச்சு கொடுக்குது நீ யார் என்னதுன்னு. எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வச்சுருப்பான். இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன், ஆரம்பத்துலேருந்து அந்த வார்த்தையை மட்டும் விடாமுயற்சி அந்த வார்த்தையை மட்டும் வச்சு என்னை ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தான். நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன், நான் வந்து அதை தான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன், அசம்ஷன், நானே என்னோடய ஓன் செல்ஃப் அசம்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு வேறு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் லொடலொடன்னு பேசுவானா? அப்போ நம்ம ஐயோ வேணாடா அந்த டாப்பிக்கு, சரி விடு, போகிற போக்கில் போட்டோன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து ஜான்வரி மந்த்து இன்னொரு விஷயம் நடந்துச்சுங்க. அதாவது எங்கள் ஆஃபீஸில் எவ்ரி இயர் ஜான்வரி மந்த் வந்து லீவ் அண்ட் கேஷ்மெண்ட்னு வரும். அதாவது லீவே எடுக்காமல் வந்தோன்னா அதோட காசு எல்லாமே எஸ்எல், பிஎல், சிஎல் இதெல்லாம் சேர்ந்து நம்ம எத்தனை லீவ் பேலன்ஸ் இருக்கோ அது எல்லாமே கேஷாக வரும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக நான் வந்து லீவ் எடுக்கிற டைப் இல்லை. ஏன்னா அந்த கேஷ் வந்து பல்காக வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காகவே எடுக்க மாட்டேன். அப்போ என்ன ஆச்சு, அந்த லீவ் அண்ட் கேஷ்மெண்ட்டு வரப்போகுது. இவன் தான் வந்து குவிட் பண்ணிட்டான்ல ஜாபு, சதர்லாண்ட்லலாம் இருக்கான். ஸோ லீவ் அண்ட் கேஷ்மெண்ட் வருது. இவனுக்கு ஏதோ ஒரு இந்த ப்ரீவியஸ் கம்பெனி அதுலேருந்து என்ன அமௌண்ட்டு தான் எனக்கு ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக பிஎஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு ஏதோ அமௌண்ட்டு சரியாக தெரில. அது வருது. அப்போ அவன் சொல்கிறான், இது மாதிரி இந்த அமௌண்ட்டு வருது, 16,000 சம்திங் ஏதோ அவனுக்கு கிடைக்குதுங்க. எனக்கு சரியாகவே ஞாபகம் இல்லை, டு பி ஹானஸ்ட்டு. எனக்கும் ஒரு அமௌண்ட் வருது. அப்போ நான் சொல்கிறேன், கேஷ் வருதுல்ல, லோன் கிடைக்கிறப்போ கிடைக்கட்டும், அது கிடைக்குமா இல்லைன்னு கூட தெரில, அட்லீஸ்ட் இருக்கிற காசில் ஏதாவது ஒரு நகை வாங்கி வச்சிடலாம்
அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய லீவ் என்கேஷ்மெண்ட்டு அந்த ஆள்கிட்ட இருந்த ஒரு கேஷு. ஸோ வளையல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தோம். அப்போது வளையல் வாங்கணுன்னப்போ 2ஆக தான் வாங்க முடியும் ஜோடியா. அப்போது இன்னும் காசுக்கு என்ன பண்ணுறது, இவன் என்ஜிஓ பையன் ஒருத்தன் இருக்கான். அது ஒரு முட்டாள சொல்லியிருப்பேன் நான் இந்த வீடியோவில். அதாவது ஒரு தரப்பை கேட்டே கதைகளை கேட்டே அதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு ஆப்போனண்ட்டை அசிங்கப்படுத்துகிற ஆள். 2 பக்கம் உட்கார வச்சு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரித்து தீர்வு சொல்கிற ஆள் இல்லை. அந்த மாதிரி ஒரு லூஸு அந்த என்ஜிஓ. ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான், நான் ஒரு 20,000 தரேன் மச்சி, நீ எப்போ தரியோ தா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்கிறான். ஸோ அவனும் வரான். ஆக்சுவலாக டி நகர் லலிதா ஜுவல்லரியில் தான் நாங்கள் எடுத்தோம். அந்த பேங்கிளோட டிசைன் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போது லலிதா ஜுவல்லரி 6 கிராம் சொல்லிட்டு 1.5 சவரத்தில் 2 வளையல் எடுக்கிறோம். லலிதா ஜுவல்லரியில் இவன் வெளியில் வர, நாங்கள் எல்லாம் மேலே போகிறோம். மேலே போயிட்டு 2 வளையலும் எடுக்கிறோம். எடுத்த உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது இந்த ஆளுக்கு, நான் பார்த்த ஆளுக்கு. அதுக்கப்புறம் அதுதாங்க செகண்ட் ஜுவல்லரி. ஃபஸ்ட்டு ஒரு நகை வாங்கினேன், அதை நான் சொல்லவே இல்லை. நவம்பர் மந்தில் வாங்கினேன். நவம்பர் மந்த்து என்னோடய ஆஃபீஸில் எல்லாருக்குமே இந்த தீபாவளி போனஸ் தருவாங்க. அந்த போனஸ் வந்து எல்லாருக்குமே ஃப்ளாட் 10,000 தருவாங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இவனை லவ் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என்னென்னவோ பண்ணியிருக்கலாம். என் குடும்பத்துக்கு உதவி பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணேன், இது வரைக்கும் லோனு கிடைக்கலையே, அப்போல்லாம் லோன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சும்மா ஒரு புளியார் சொல்லி போடுற மாதிரி ஒரு தங்கத்தை வாங்கி வச்சிடலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிஆர்டி அன்றைக்கி 2 hours பெர்மிஷன் வேறு. நான் எங்களுக்கு இது அது பேர் என்ன சொல்லுவாங்க, போனஸ் கிரெடிட் ஆன அன்னைக்கு 2011 நவம்பர் மந்த்தோ அக்டோபர் மந்த்தோ போனஸ் கிரெடிட் ஆகிற அன்றைக்கி நான் 2 hours லேட்டு பெர்மிஷன். என்னென்னா டி நகரில் போய்ட்டு ஜிஆர்டியில் போயிட்டு மோதிரம் வாங்குகிறேன். கல்கட்டா டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மோதிரம். சீரியஸாகவே பார்த்து ரசித்து, ஏதோ தங்கம் வாங்கணுன்றதுக்காகலாம் வாங்கலை. நான் பார்த்து ரசித்து நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், ஒரு இது செலக்ட் பண்ணுறேன்னா அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கணும். எங்கே வாங்கினேன் ஏதுன்றது கேட்கணும், அந்த ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. அப்பவுமே என் டிசைன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது யாருமே. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கல்கட்டா மாடலில் என்னோடய பட்ஜெட்குள்ளேயே அடங்குற மாதிரி ரொம்ப அழகான, கிட்டத்தட்ட ஒரு 3 கிராம்ஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேங்க. 3 கிராம்ஸோ 4 கிராம்ஸ்க்கு ஒரு மோதிரம் வந்துட்டு நியர்லி 2 கிராம்ஸு. இன்னொரு மோதிரம் வந்துட்டு அதே மாதிரி தான், அதுவும் நியர்லி 2 கிராம்ஸ் கிட்ட. ஸோ மொத்தமாக 3 கிராம்ஸ் வருது அந்த 2 கல்கட்டா மாடல். அதுக்கு வேஸ்டேஜ் அதிகம். வாங்கிட்டு அந்த ஆள்கிட்ட போய் கொண்டு கொடுக்குறேன், ஆஃபீஸில் காட்டுறேன். எப்படி இருக்குது, இதுக்கு தான் அப்போ அந்த ஆள் நின்ட்டான்னு நினைக்கிறேன். அந்த ஆள் நின்ட்டானா, எனக்கு எப்போ கரெக்டாக ரிலீவ் ஆனாந்தாங்க எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்துட்டு இது ரிங்கு வாங்கிட்டு அந்த ஆள்கிட்ட நான் காட்டும் போது அந்த ஆள் பயங்கர ஹாப்பி. செம்ம சூப்பராக இருக்குது டிசைனு, சான்ஸே இல்லை அப்படி இப்படின்னு. ஸோ முதல் வாங்கின தங்கம் 2 ரிங்கு. அந்த ரிங்கை வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், ரூமில் பத்திரமா வச்சுக்கிறியா, என் வீட்டில் வச்சு ஏதாவது யாருக்கா கண்ணில் பட்டுருச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்ததாக ஜனவரி மாதம் வாங்கினது 2 வளையல். அவன் ஃப்ரெண்டு ஒரு 20,000, இவனோட காசு என்னோடய காசு, லீவ் என்கேஷ்மெண்ட்டு எல்லாத்தையும் போட்டு. அப்போது அதே ஜனவரி இவன் ஊருக்கும் போகிறான் இந்த நகையை வாங்கினதுக்கு அப்புறமேட்டு. என்னன்னு சொல்லிட்டு போகிறான், ஒரு ஷார்ட் டேர்மில் தான் போயிட்டு வரான். ஏன்னா இந்த சதர்லாண்ட் விஷயம் சொல்லலை. இன்னொன்று, அந்த ஜான்வரி மந்த்து இன்னொரு செயல் ஒன்று நடக்குது. என்னென்னா, நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு நாள் அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், எங்கே இருக்க, நான் ஆஃபீஸ் முடிஞ்சிடுச்சு, கேபில் வந்துட்டுருக்கேன் ஸ்டேஷனுக்கு, பெரம்பூர் ஸ்டேஷனுக்குன்னு. நான் பெரம்பூர் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறேன், வா, சும்மா விளையாடாத, சீரியஸாக சொல்கிறேன் வான்னு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் இதுவரையும் இது மாதிரிலாம் ஒரு செயல் நடந்ததே இல்லை அவன் கூட பழக்கத்தில். அப்போது என்னன்னு கேட்டால் மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டமோ, நடந்தே வந்தேன் வேளச்சேரியிலேருந்து. என்னது, நடந்தே வந்தியா வேளச்சேரியிலேருந்து? ஆமாம், ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. எங்கன்னா ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. பிரேக் போயிட்டு வந்தேன்னா இல்லை பிரேக்கை போடாமல் போயிட்டானா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் பிரேக்கோட இஷ்யூ. அப்போ என்ன ஆகுது,
ஆனால் இதுவரையும் இந்த விஷயத்த நான் வந்து கலரலைங்க. அதாவது வேறு மாதிரி தான் நான் வந்து இதை வந்து கொண்டு போனேனே தவிர, நேரடியாக இவன் இப்படிப்பட்ட பொய்க்கார ஆளுன்றது நம்மளுக்கு இப்போ தானே ஃபீல் ஆகுது, கூட வாழ்ந்ததுக்கப்புறம். ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும்னு இன்றைக்கி எனக்கு ஃபீல் ஆகும். மேபி இவன் வந்து ஏதாவது பொண்ணை வந்து சேஸ் பண்ணியிருக்கலாம். இவன் எந்த கம்பெனி போனாலும் அங்கே இவனுக்கு ஒரு வியாதி இது. எந்த கம்பெனி போனாலும் அதாவது அமைதியாக இருப்பான். அங்கே எது நல்லா அட்ராக்டிவாக இருக்கோ அதை வந்து இவங்கிட்ட பேச வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல் இவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னொரு அசிங்கமான விஷயம் என்னென்னா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க ஒரு பொண்ணு இவங்கிட்ட வரணுன்றதுக்காக. இதோட கொடுமை என்ன இருக்கும் சொல்லுங்கள்? என்கிட்டேருந்து டைவர்ஸ் வாங்கணும், என்னை எடுத்து விலகி போகணும். இன்னொரு பொண்ணு அந்த ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஒரு பொண்ணு கூட க்ரஷ் ஆச்சு, அந்த பொண்ணு கூட படுக்கிற மாதிரி மேனிஃபெஸ்டேஷனு. அந்த பொண்ணையே எந்த நேரம் பார்த்துட்டு இருக்கிறது, இப்படி தாங்க பண்ணுவான் அவன். எனக்கு அப்படியே அருவெருப்பான கேஸு. அவனை மந்திரம் பண்ணுவான் வீட்டில் உட்காந்துட்டு, ஏதேதோ மந்திரம் சொல்லுவான் அவனுக்கு வேண்டியதை நினச்சிக்கிட்டு. என்னென்னோ அட்டகாசம் செயலெல்லாம் பண்ணுங்க. க்ரீம் கோம் என்னென்னோ பண்ணுவாங்க. அசிங்கம் பிடிச்சவன் அவன். அதான் அந்த சூனியக்கார குடும்பத்துலேருந்து வந்தேன், மாட்டியிருக்கேன். அதுங்களாம் ஒத்துக்காதுங்க. நீ இப்படி பண்ணுற அது பண்ண யாரால் ஒத்துக்க வைக்க முடியும்னா, இது மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிறது இதுங்க பண்ண செயலெல்லாம் வந்து எவனா ஒருத்தன் வெளிக்காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு சக்தி உள்ள வந்தவன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தாங்க. இல்லாட்டி இவனையே கண்ணை மூடி வச்சு இந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்குமே. ஐ டோன்ட் ரிமெம்பர். ஆனால் வந்துட்டு நம்மளை வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நம்மளை தூங்குற மாதிரி நம்ம ஸ்லீப்பில் இருப்போம். ஆனால் அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பண்ணதெல்லாம் ஆமாம் இல்லை ஆமாம் நான் பண்ணேன், இதை நினச்சி தான் பண்ணேன் அப்படின்லாம். அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயம் இவனோட வாழ்க்கையில் அப்படி இவனை படுக்க போட்டு தூங்க போட்டு கேட்டால் இவன் வாயிலேருந்து வந்தாதாங்க எதுவுமே. அப்படிப்பட்ட ஒரு கிரிமினலுங்க என் வாழ்க்கை. சரி விடுங்க, ஒருத்தன் வந்து ஏமாற்றிட்டு போகிறதுனாலலாம் வந்து வாழ்க்கை போயிடுச்சுன்னா நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு தங்கம் மாதிரி ஒரு குழந்த ஒன்று இருக்குது எனக்கு. கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டுருக்கேன் ஒரு நாளும் போராடி. எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு. பிச்சை அடுத்த வேலை சோற்றுக்கு பிச்சை எடுக்க போய் சோற்றுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கி குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நிற்கிறேன்ல, இதுவே பெரிய விஷயம். வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது, ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு ரெக்கார்டிங்லாம் ஏன்னா இதை வந்து 4 பப்ளிக் மத்தியில் இது வந்து 4 பேருக்கு கேட்குறீங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். என் பையன் நாளைக்கு என்னோடய ஆப்சன்ஸில் இதெல்லாமே அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதெல்லாமே அவன் கண் பார்வைக்கும் அவன் காதுக்கும் போகணும். இந்த கதைகள் எல்லாமே அவனுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். பட் அவனுக்கு எப்போவுமே இது ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் அவன் காதில். இந்த ஆள் நாளைக்கு என் பையன் நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா வெல் டு டூவாக இருக்கான்னா அவன் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பையங்கிற வேஷம் போட்டு வருவான். கண்டிப்பாக மெஸ்மரைஸ் பண்ணுவான். அவன் அந்த மாதிரியான ஆள் அந்த ஆம்பளை. ரொம்ப ஒரு மாதிரி பொறுக்கி கைண்ட் ஆஃப் கேரக்டர் இஸ். என்ன வேணால் எக்ஸ்ட்ரீம் லெவல் பொய்யெல்லாம் சொல்லுவான் அவனை நம்ப வைக்கிறதுக்கு. என் லைஃப்பில் நான் கோத்ரூ பண்ணிட்டேன் ரொம்ப. அதனால் எனக்கு வேறு வழி தெரிலன்னு இவ்வளோ தூரம் நான் புலம்புறேன். அப்புறம் என்ன ஆகுது, ஜனவரி மந்த்து இவன் ஊருக்கு போகிறான். ஊருக்கு போகும்போது இந்த நான் வாங்கின அந்த கல்கட்டா டிசைன் மோதிரம், அதுக்கப்புறம் அந்த உதவி பண்ணான ஒரு பையன் 20,000 கொடுத்து அப்போ வாங்கின அந்த 2 வளையல், லலிதா ஜுவல்லரியில் வாங்கின 2 வளையல் எல்லாத்தையுமே அந்த ஹிப் பவுச் இருக்குல்ல, ஹிப் பெல்ட் பவுச்சு, அதில் போட்டு அவன் வந்து ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணுறான். அப்போ இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறேன் அவன்கிட்ட. பத்திரமா போ, தயவு செய்து. இதுவரையும் லோன் கிடைக்கல, முதல் தங்கம் வாங்கியிருக்கோம், ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டிருக்கோம், பத்திரமா. அதெல்லாம் எனக்கு சொல்கிறியே நீ அப்படின்னு. அது இன்னொன்று ஒரு செயலும் நடந்துச்சு அதே ஜனவரி மாதமா? ஆமாம், அதே ஜனவரி மாதம்தான். கரெக்டு. இவன் வந்து நம்மக்கிட்ட அந்த பெரம்பூர் ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணுறான்னு சொன்னான் பார்த்தீங்களா? ஸோ எதுக்காகனா, ஆஃபீஸில் ஒரு பொம்பளை வந்து அதான் டீம் லீடர் வந்து திட்டிடுச்சு, நீலாம் சோறு தான் திங்கிறியங்கிற மாதிரி கேட்டுருச்சு போல். அது இவனுக்கு கோவம் வந்து, அதுவும் 4 பேருக்கு முன்னாடி கேட்டதுனால என்னை பார்த்து ஒரு பொம்பளை அது சோறு தானே சாப்பிட்ற அப்படின்னு கேட்டுருச்சு. அது என்ன கேட்டுச்சோ, யார் என்ன சொன்னாங்களோ, இவன் சரியான வழிஞ்சானா இருக்கான், அலையிறான் கிளையிறான்னு எதனா கம்ப்ளைண்ட் போயிருக்கோ, இல்லை நிஜமாலே அது வந்து நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணுற லேடியா என்னன்னு தெரில.
when it comes to work. இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டோடனே அவனால் அங்கே இருக்க முடியல. அப்போ அவன் வந்து கிளம்பி பிரேக் போகிறன்ற மாதிரி வந்து அப்படியே லாக் ஆஃப் கூட பண்ணாமல் நேராக இங்கே வந்து இருக்கான். அவன் வந்து பசி அப்படின்னு சொல்லி வந்தவன் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறான், நான் வந்து நடந்தே வந்தேன், வேலை சரியில்லைன்றான். இதுவும் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளுக்கு மட்டுமே வெளிச்சம் இவன் சொல்கிற பொய் எல்லாத்துக்குமே. ஏன்னா இது வந்து சோம்பேறி கேஸ், அது மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் நடக்கிற கேஸ் இல்லை. காசு கொடுத்தா நடக்கும். அதாவது நான் உனக்கு இவ்வளோ ரூபாய் காசு தரேன், இங்கேருந்து அவ்வளோ கிலோமீட்டர் நடந்தே போறியா அப்படின்னா அந்த அவன் நடக்கிறதுக்கு அந்த காசு ஒருத்தனா நடக்குவான். அவ்வளோக்கு ஒரு அசிங்கமான ஒரு பேர் வழி இந்த ஆள். அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு இவன் சொன்ன உடனே. எப்படி ஒரு பொம்பளை வந்துட்டு சோறு தான் திங்கிறியா, இந்த மாதிரிலாம் எப்படி பேசலாம் ஆஃபீஸில் 4 பேர் இருக்கிற இடத்துல? எனக்கு செம்ம கோவம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹெச்ஆர் சதர்லேண்டில், ஹி வாஸ் மை லாங் டம், எப்போ 2007 ஃப்ரெண்ட்ஸுன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து கால் பண்ணுறேன், இது மாதிரி ஆயிடுச்சுப்பா, இது மாதிரி அந்த பொம்பளை சொல்லியிருக்கு, அதுக்கே இவன் வந்துட்டு அப்படியே விட்டு போனான், அங்கேயே இருக்க வேண்டியதானே, இருந்துட்டு எங்கள் ஹெச்ஆர் கிட்டலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நாங்கள் பார்த்துருப்போம்ல, ஆக்ஷன் எடுத்துருப்போம்ல அப்படின்னு. சரி இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை தெரில, இவன் வந்துட்டான், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில, யார் அந்த ஃபீமேலு, சீரியஸாக ஐ வாண்ட் டு ரைஸ் அ கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு கொதிக்கிறேன். உடனே இவனில், இங்கே பாரு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கவே கூடாது, இதுக்கு தான் தேவையில்லாத இஷ்யூலாம் பண்ணுற, நீ எதுக்கு அவனுக்குலாம் ஃபோன் பண்ணுற, என் ஃப்ரெண்டுக்கு ஹெச்ஆருக்கு, நீ எதுக்கு அவனுக்குலாம் ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்கிற, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, கம்முன்னு இரு, தயவுசெய்து இரு, இதுதான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு கற்றுவும். அதுக்கப்புறம் நானும் சரி ஓகே ஃப்ரீயாக விட்டுடலாம், இவன் எதுக்கு அன்வான்டாக டென்ஷன் ஆகிறான்னு தெரியலையேன்னு அந்த விஷயத்தை விட்டாச்சு. அன்றைக்கி என் கூட ட்ரெயினில் இவன் வந்து, நான் இதுக்கப்புறம் எங்கே போகிறேன், நான் வரேன் வா, ஆவடி வரையும் வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரேன் வீட்டுக்கு ரூமுக்கு, எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு என் கூட தான் உட்காந்து பட்டாபுரம் மிலிட்ரி சைடின்னு சொல்லிட்டு காலியாக இருக்கும் அந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினில் உட்காந்து 2 பேரும் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். அப்போது நடுவில் பெரம்பூர்லேயே எங்கேயோ ஒரு கப்பல் ஏறுறாங்க. அதாவது கொஞ்சம் வயசானவங்க தான், பெரியவங்க, ஒரு அங்கிளும் ஒரு ஆண்டியும். அந்த பொம்பளை பார்த்தா ரொம்ப அசிங்கமாக நகை போட்டிருந்தாங்க. அது ஐயோ சாரி, இது எப்படி சொல்கிறது, மேபி எனக்கு பிடிக்காது, நான் மற்றவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப இந்த மாடுக்கு சங்கிலி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோல்டில் பெருசு பெருசாக பார்க்கும்போதே பயமாக இருந்துச்சு. சத்தியமாக நான் அது மாதிரிலாம் வந்து எவ்வளோ இந்த நாடார்ஸுங்கெல்லாம் வந்து போடுவாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. அதுவே பெருசாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ நகை, பெரிய 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 கோல்டுங்க, நாங்கள் 2 பேருமே பார்த்து ஷாக் ஆகிட்டோம் அவங்கள பார்த்து. ஏன்னா நகைக்கடை வந்து இறங்கின மாதிரி, அவங்க ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. 2 பேரும் ட்ரெயினில் எங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறாங்க. எங்களை தவிர வேறு யாருமே இல்லை அந்த கம்பார்ட்மெண்ட்டில். இந்த கப்புள் நாங்கள். அப்போது ஆக்சுவலாக 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். இந்த பேர் வந்த உடனே இவன் என் பக்கத்தில் உட்காந்துட்டான். அப்போ இவங்களையே நோட் பண்ணியிருக்கான் போல். அப்போ அவங்க இறங்கிட்டாங்க ஆவடிக்கெலாம் முன்னாடி. இறங்கினதுக்கப்புறமேட்டு இவன் சொல்கிறான், சே எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி தோணிடுச்சு அந்த பொம்பளையை பார்த்தோன்னே, எதாவது மர்டர் பண்ணிட்டு அந்த நகையை அடிச்சுன்னு போயிடலாமான்னு தோணிடுச்சு. ஒரு நகை அடித்தா கூட போதும், என்னோட கடன்களும் தீர்ந்துடும், கல்யாணமும் பண்ணிடலாம் ஒரே நகையில். இதை என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. எனக்கு இந்த இடத்துலையும் கடவுள் கண் காமிச்சிருக்காங்க பாருங்களேன். இவன் வந்து என்ன வேணால் பண்ணுவான் பணம் காசு நகைக்காக. ஸோ சூழ்நிலைக்காக என்ன வேணால் பண்ணுவான். அதான் இப்போ என் லைஃப்பை சாவடித்த மாதிரி. ஆனால் என்ன வேணால் பண்ணலாங்க. ஆனால் ஒரு பொண்ணு கல்யாணன்ற ஒரு விஷயத்தில் கொண்டு வந்து தள்ளி குழந்தையும் கொடுத்துட்டு டைம் பீங்க்கு யூஸ் பண்ணுற ஒரே கேரக்டர் இவனை தான் இருப்பான்னு. இல்லை நிறைய பேர் இருக்கலாம், நான் பார்த்த ஒரு ஆள் இவன். பா வேர்ஸ்ட்டு. இப்போ கூட எனக்கு புல்லரிக்குதுங்க. கல்யாணத்துக்கு மட்டும்லாம் நான் அவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், இங்கே பாரு எனக்கு தப்பாக தோணுது, கல்யாணம் வேண்டாம். சரி நான் பொறுமையாக சொல்கிறேன், லைனாக ஒன் பை ஒன்னாக வரேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா, ஆவடியிலேருந்து ரிட்டன் வந்துடுறான். ஒரு ஃபெப்ரவரி மந்த்து அந்த மாதிரி போலலாம் நம்ம ஃபெப்ரவரி இல்லை, மார்ச் எண்டு போலங்க. மார்ச் எண்டு போல் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே இவன் பைக் எடுத்துகிட்டு வரான்.
அந்த பைக்கில் என்னை பூந்தமல்லிக்கு பேக் சைடு அந்த பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்ஹெச் ரோடு, அந்த பைபாஸ் வழியாக கொண்டு வந்து பூந்தமல்லியில் விடுறான். ஏன் நாங்கள் அந்த சைடு வந்தோம்னா, நாங்கள் ஏதோ கோயிலுக்கோ இல்லை யாரையோ பார்க்கறதுக்கோ மீட் பண்ணுறதுக்கோ நாங்கள் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அந்த சைடு எங்களுக்கு வர்றதுக்கு நான் இது இல்லையே, யூஸ் இல்லையே. ஆனால் நாங்கள் அந்த சைடு வந்தோம். கோவில் தான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, சரியாக என்னால் கெஸ் பண்ண முடியல. அப்போது பூந்தமல்லி அந்த என்ஹெச் ரோடு வழியாக என்னை கூட்டிகிட்டு வந்து பூந்தமல்லி பஸ் டிப்போ வெளியில் நிறுத்துகிறான். நிறுத்திட்டு செம்ம திட்டு கத்துறாங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. ஒரு சிக்னேச்சர் உன்னால் ஒழுங்காக போட முடியல ஒரு பேங்க்கில். நீ இவ்வளோ பெரிய பொண்ணு, நீ வந்துட்டு உனக்கு இவ்வளோ ஒரு கம்பெனியில் உட்காந்து ஒர்க் பண்ணுற, ஏர்ன் பண்ணுற, ஒரு சிக்னேச்சர் போட தெரில, சிக்னேச்சர் மிஸ் மேட்ச். நான் சொல்கிறேன், இந்த சிக்னேச்சரை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க வந்து ஒரு ஒரு புள்ளியும் கோடியும் கூட உன்னிப்பாக கவனித்து இதனால தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நான் என்னால் எதுவும் பண்ண முடியாது. இதுதான் என்னோடய சிக்னேச்சர். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நான் ப்ரூஃபையும் காமிக்கிறேன். என் சிக்னேச்சரோட பெருசாக அந்த ஒன்றுமே இல்லாத தான் அந்த ப்ரூஃப் எல்லாம், பேன் கார்டெலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஆர்கியூ பண்ணுறேன். அப்போது இவன் வந்து என்னை அதான் 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. திட்டின்னு இருக்கான். எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பாப்பப் ஆகுது. மார்ச் எண்டுங்க, இது ஏப்ரல் பிறக்க போகுது. என்னென்னு, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ப்ரீ அப்ரூவல். அந்த மெசேஜை பார்த்த உடனே குதிச்சேன் பாருங்கள், ஒரு குதி. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அவன் என்னன்னு கேட்குறான். இங்கே பாருன்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன, டாக்குமெண்ட்ஸே தேவையில்லை ப்ரீ அப்ரூவல்னால், ஜஸ்ட்டு போய் அப்ளை பண்ணால் போதும், 3 டேஸ்லேயே க்ரெடிட் ஆகிடும். அப்படியான்னு நாங்கள் நின்ன இடத்துல அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, மேலே போய் நில்லு, ஒரு நிமிஷம் நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன்னு இவன் கீழே நிற்கிறான், நான் மேலே போகிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது லோன் டிபார்ட்மெண்ட் தாங்க, உங்களுக்கு ப்ரீ அப்ரூவல் தானே, எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, நான் இப்படியே ப்ராசஸ் பண்ணி விட்டுறேன், 3 டேஸில் உங்களுக்கு க்ரெடிட் ஆகிடும். நினச்சே பார்க்க முடியல. ஒரு மிராக்கல் மாதிரி ஆஃப்டர் 6 to 7 மந்த் கழித்து ஒரு மிராக்கல் மாதிரி இருந்துச்சு அந்த செயல் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்ளை பண்ணியாச்சா, அப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து அப்ளை பண்ணிட்டேன், எதுவுமே தேவையில்லையா, அப்படியே சந்தோஷமாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஆக்சிஸ்லேருந்து ஃபோன் வருது, உங்களது ப்ராசஸ் ஆகிடுச்சிங்க, 2 lakhsக்கு ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்னு. என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவனும் என்ன சொல்கிறான், அதே தான் சொல்கிறான், வித்தின் 3 working daysல உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. 2 சைடும் வந்துட்டு 2 to 3 டேஸில் அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிடும்னு ஒன்று என்னால் சந்தோஷத்தை அடக்கவே முடியல. உடனே இதுங்களுக்கு தாங்க ஃபோன் பண்ணோம். அந்த இடத்துலையே நின்று இது மாதிரி பூந்தமல்லியில் நின்னே ஃபோன் பண்ணேன். இது மாதிரி நான் கிடச்சிருச்சு, வித்தின் 2 to 3 டேஸ்லலாம் வந்துட்டு அமௌண்ட்டு கிடச்சிரும் ஃபுல்லாக அப்படின்னு. எனக்கா கையும் ஓடல காலும் ஓடல. அந்த சந்தோஷத்துலேயே என்ன பண்ணுறான் இவன், சரிவா எங்கேயாவது சாப்பிட்டு அப்படியே நான் கொண்டு போய் விட்டுறேன். இல்லை வேண்டாம், நீ ரொம்ப பேசிட்ட, எதுவும் தேவையில்லை, நீ போ, நான் வந்து இங்கேருந்து பஸ் ஏறி ஆவடிக்கு போயிட்டு அங்கேருந்து நான் எங்கள் ஊருக்கு போய்க்கிறேன், என்னால் எதுவுமே டைஜஸ்ட் பண்ண முடியல நீ பேசுனதுன்ற மாதிரி அவனை வந்து அமுச்சிட்டேன் நான். இல்லை வேண்டாம் ப்ளீஸ், என்னை கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுங்கிற மாதிரி. இதுதான் கடைசியாக நடந்தது அந்த லோனுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமேட்டு லோன் வந்து வித்தின் 3 டேஸில் எக்ஸாக்டாக எனக்கு 2 பக்கத்துலேருந்து லோன் கிடைக்குது. ஆக்சிஸில் வந்து 2 லட்சத்தி சம்திங் அண்டு 2 lakhs இல்லை 2 lakhs அண்ட் சம்திங்கா, 2 lakhs தான் நினைக்கிறேன். இவங்கக்கிட்டேருந்து ஹெச்டிஎஃப்சிலேருந்து 1,18,000 தான் கிடைக்குது அன்றைக்கி என்னோடய சேலரிக்கு ஏற்ற லோனு. ஓகேங்களா? ஸோ 2,18,000 கிடைக்குது. அப்போ நான் சொல்கிறேன், நான் 3 lakhs உங்கள் வீட்டுக்கு போட்டுடுறேன், 18,000 நான் என்னோடய க்ரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ண போகிறேன். உன் தங்கச்சி வந்த அப்போ நான் வந்து மினிமம் பேலன்ஸ் கட்ட ஆரம்பித்தேன். இந்த நாள் வரைக்குமே நியர்லி 1 year இது வரைக்கும் நான் மினிமம் பேலன்ஸ் மட்டும் தான் கட்டின்ட்டுருக்கேன். பில்லை கேட்க மாட்டேன், ஜென்ரேட் ஆகுதான்னு கேட்க மாட்டேன், என்றைக்கு ஜென்ரேஷன் டேட்டு, இன்னும் பில்லு எதுவும் கேட்க மாட்டேன். என்னால் ஒரு அளவுக்கு மேலே சமாளிக்க முடியல அப்படின்னு அவனும் வந்து சரி கட்டிடு அப்படின்ட்டான். அப்புறம் என்ன பண்ணுறேன், 3வது நாள் அவங்க சொன்ன மாதிரியே 2 பேங்க்கில் இருந்தோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை சேம் டேவான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் 2 பேங்க்லேருந்தும் எனக்கு வந்து அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்து 3,18,000 என் கையில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து அதுங்கிட்ட டெபாசிட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ரெடிட் ஆன உடனே, க்ரெடிட் ஆன அன்னைக்கே இது மாதிரி க்ரெடிட் ஆகிடுச்சு, நான் எப்படி வீட்டுக்கு போட்டுமா இல்லை வரியா அப்படின்னா,
வெயிட் பண்ணு பைக் இருக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றான். அப்போ சரி கேப் வேண்டாம் சொல்லிவிட்டு அவன் வரான். வந்ததுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி போய் என்னோடய பிரான்ச்சு வந்து ஆரியபுரம் பிரான்ச்சு ஹெச்டிஎஃப்சி கமல்ஹாசன் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஆரியபுரம் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆரியபுரம் பிரான்ச்சு. இல்லை அது கமல்ஹாஸ் வீடண்ணா தெரில, ஏதோ ஒன்று. அங்கே தான் இல்லை, அது கமல்ஹாசன் இல்லை, தெரிலங்க. ஆரியபுரம் பிரான்ச் தான் என்னோடய லொக்கேஷன்னு. ஓகேங்களா? ஏர்லி மார்னிங்கே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 8 o'clock 8:30க்கு அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இவன் வர மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுக்குறேன், சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே நேராக பேங்க்குக்கு போகிறோம். பேங்க் போன உடனே இது மாதிரி அவங்க அம்மாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ண கையோட கிரெடிட் ஆகிடுச்சுங்க, நாங்கள் பேங்க்கில் போய் பைசா போடுறோம் அப்படின்ட்டு. ஓ, கிரெடிட் ஆகிடுச்சா, சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்ச்சு. நேராக இந்த ஆள் வந்ததுக்கப்புறம் பேங்க் போய் எல்லாம் ஃபில்லப்லாம் பண்ணி ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம் கிரெடிட் கார்டையும் வந்துட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்து ஃபார்மேட்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ண சொல்லிட்டு கேன்சல் பண்ண சொல்லிட்டு கார்டை வந்து அங்கேயே உடைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இவன் போய் டெபாசிட் பண்ணிடுறான்னா பைசாவை. டெபாசிட் பண்ண உடனே பையனுக்கு ஃபோன் வருது. என்னென்ன, பைசா வந்துருச்சுடா, ரிசீவ் ஆகிடுச்சின்னு. அப்போது இவன் இந்த ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை விட்டான். நான் ஏன் இதை வந்து நான் ஹைலைட்டிங்காக சொல்கிறேன்னா, இதுதான் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அவன் வாயிலேருந்து வந்த வார்த்தை அது. பா, 6 மாதம் கழித்து எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வருது பார். புள்ள இருக்கானா, செத்தானா, சாப்பிட்டானான்னு ஒன்றும் தெரியாது. 6 மாதம் கழித்து வருது ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பேசு அப்படின்ற. இவன் வந்து எடுத்தான், பேசுகிறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி பைசா போட்டாச்சான்னு. அதை போட போகிறேன், நீங்கள் ரெடி ஆகுங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் ரெடி ஆகுறோம், நாங்கள் ஷாப்பிங் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான், சரி ஓகே, நான் அதை போட்டுருவேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிரெடிட் ஆகிடும் அப்படிங்கிறான். அப்புறம் அங்கே இருந்த மாதிரி நான் ஹெச்டிஎஃப்சிக்கான அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே உடச்சி போடுறேன். அறிவில்லை உனக்கு, ஒருத்தன் கிரெடிட் கார்டு கிடைக்கலையேன்னு கஷ்டப்படுறான். எனக்குலாம் கிரெடிட் கார்டு கிடைக்கல, எங்கள் அப்பா பண்ண வேலைக்கு எனக்குலாம் கிரெடிட் கார்டே கிடைக்கலன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தான் எனக்கு தான் தெரியும். நீ நடனா எவ்வளோ அசால்ட்டாக சொன்னான் தெரியுமாங்க. நீ நடனா இப்படி ஈஸியாக உடச்சி போடுறேன்னு. அந்த கிரெடிட் கார்டு, என்னோடய கிரெடிட் கார்டு என் சேலரிக்கு ஏற்ற 20,000 தாங்க அன்றைக்கி எனக்கு கிடச்ச கார்டு. அந்த கார்டில் மொத்தமாக கூட்டி கழிச்சா கூட எனக்கு பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய செல்ஃபுக்கு மிஞ்சி போனால் ஒரு 2000-3000 நான் செலவு பண்ணியிருப்பேன். மற்ற எல்லா காசும் இந்த ஆளுக்கு தாங்க செலவு பண்ணேன். உண்மையாக சொல்லணுன்னா இந்த ஆளுக்கு தான் செலவு பண்ணேன் மொத்தம் காசும். அதில் தான் வந்து பிளாக் ஆகிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறேன், இதுக்கப்புறம் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணக்கூட கரெக்டாக சிப்பு இருக்க ஏரியாவை பார்த்து உடச்சி தூக்கி போட்டேன். ஆனால் இப்போ கூட ட்ராக் எடுக்க முடியும், எடுக்கணும்னு நினச்சா. பேங்கர்ஸ் கிட்டலாம் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ லாஸ்ட் இயர் என் பையனுக்கு நான் ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து லோன் எடுக்கணும் அப்படின்னும் போது, லோன் எடுக்கும்போது எனக்கு சிபில் ஸ்கோர் எங்கெல்லாம் வந்து எனக்கு லேட் ஆகிருக்கு சிபில்ன்றது டீட்டெயிலெல்லாம் காமிக்குது. அதாவது என்ன காமிச்சதுன்னா, நான் வந்து எந்தெந்த பீரியட்லலாம் வந்துட்டு லோன் எடுத்துகிட்டு திருப்பி ரீஃபண்ட் பண்ணி எல்லா மந்த்தும் ரீஃபண்ட் பண்ணியிருப்பேன். லேட்டாக ரீஃபண்ட் பண்ணியிருக்கேன், ஒன்றோ ரெண்டோ, அதுக்கு மேலே இல்லை. அது எல்லா டீட்டெயிலும் கிடையாது. ஏங்க ஒரு 2000 அந்த பீரியடில் இருக்கிற கிட்டத்தட்ட எவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு இது நடந்து எப்படியும் ஒரு 7 years மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே காட்டும் போது அதுக்கும் முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியான சம்பவம்லாம் காட்டாதா என்ன? ஸோ இதுதாங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை வந்து இவனும் வந்து மினிமம் பேலன்ஸும் கட்ட மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். கோவத்தில் என்ன பண்ண உடச்சிட்டேன். டெபாசிட் ஆகிடுச்சு, எங்களுக்கு மெசேஜும் வந்துருச்சு அந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அப்போது பையனுக்கு ஃபோன் வருதுல்ல, நான் சொன்னேன் அங்கே தான் நான் ஸ்டாப் பண்ணணும். ஸோ பையனுக்கு ஃபோன் வருது, வந்துருச்சுடா பைசா, நாங்கள் இப்போது ஷாப்பிங்க்கு 2 பேரும் கிளம்பிட்டோம், நான் போகிறேன், நான் வைக்கிறேன். அவ்வளோதாங்க, ஸ்பாட்டில் என் மூஞ்சி மாறுதுங்க. பக்கத்தில் ஈஸ்வரி இருக்கா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ் எதிர்பார்ப்பேன், மனுஷி தானே. மனுஷங்க எல்லாருமே வந்து தேங்க்ஸ் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களாம் சும்மா ஒரு வாய் ஜாலம் தாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனாக இருந்தான்னா தேங்க்யூ சாரி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அது எவ்வளோ பெரிய வள்ளலாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய தியாகனாக இருக்கட்டும், எப்படி வேணால் இருக்கட்டும், அந்த சாரியும் அந்த தேங்க்யூயும் அவ்வளோ விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. அப்போது இந்த பொம்பளை என்னோடய பேரை வச்சு கேட்க கூட இல்லைங்க, இருக்காளா இல்லையா, தேங்க்ஸ் சொல்லு அப்படி இப்படின்னு. எனக்கு பையன்கிட்டே பேசிகிட்ருக்கா, நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் வைக்கிறோன்னு. நான் ஸ்பாட்டில் சொல்லிட்டேன், என்னை கூப்பிட்டு போய் விட்டுடுறியா ரயில்வே ஸ்டேஷனில், இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரில. என்னாச்சு இப்போ ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு கேட்குறான். அதெல்லாம் ஸ்பாட்டில் கண்டுபிடிச்சிருவான். என்னாச்சு, என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, ஓவர் டயர்டாக இருக்குது, இன்றைக்கி தான் நான் நல்லா தூங்கணும், இதுவரையும் நான் சரியாக தூங்கலை அப்படின்னு. சரி வான்னு சொல்லிட்டு கொண்டு போகிறான், ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்றான். எனக்கு அவங்ககிட்ட பேசுறதுக்கும் பிடிக்கல, அவனை பார்க்குறதுக்கும் பிடிக்கல. நேராக போகிறேன், அவன் பின்னாடி பைக்கை ட்ராப் பண்ண நிறுத்திட்டு, என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க, என்ன அப்படிங்கிறான். எனக்கு அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ட்ரெயின் போயிட போதுன்னு நான் பாட்டுன்னு வந்தேன், நீ திரும்பி ஒரு பாய் கூட சொல்லாமல் போயிட்டே இருக்க, கூப்பிட்றேன், சத்தியமாக எனக்கு கேட்கல அப்படின்ட்டேன். ஆனால் உண்மை என்னடானா எனக்கு பேச பிடிக்கல அந்த மாதிரி ஆள்கிட்ட. அப்புறம் ட்ரெயினில் ஏறி உட்கார்றேன், இவனும் வரான், ட்ரெயின் எடுக்குது. சரி பார்த்து பத்திரம் போ, வீட்டுக்கு போய் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவனுடைய கிளம்புன உடனே முகத்தில் துப்பட்டாவை கட்டினேங்க, அழுவ ஆரம்பித்தேன். யாருமே இல்லை ட்ரெயினில், நான் மட்டும் தான் இருக்கேன். அழுகுறேன், அந்த மாதிரி தேம்பி அழுகுறேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அழுகை, அவ்வளோ அழுகை. ஆவடி வந்து இறங்குற வரைக்குமே நான் அழுகுறேன். எனக்கு எல்லாமே தப்பாக தெரியுது, எதுவும் தப்பாக போகுதுன்னு தோணுது. நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் பண்ணிட்டேன், என் சக்திக்கு மீறி. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில, ஆனால் தப்பாகவே தோணுதே, மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கேன்னு அழுகுறேன். அதுலேருந்து வெளில வர முடியாத அளவுக்கு நான் டெப்த்தாக இறங்கிட்டேன், ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டேன். அப்புறம் சரி ஓகே, வீட்டுக்கு போயாச்சு. இவன் ஃபோன் பண்ணுறான், வீட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன்னு கட் பண்ணுறேன். ஈவினிங் வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்புறேன், ஆட்டோவில் ஏறுறேன், ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இவன் ஃபோன் வருது. எங்கே இருக்க? நான் இப்போ தான் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்ன காலையிலேருந்து ஒரு மாதிரி இருக்குது, சரியே இல்லையே, என்ன பிரச்சனை, நீ என் மரியாதை சொல்லி ஆகணும், என்ன அப்படி இப்படின்னு கேட்குறான். நான் வந்து ஒன்றும் இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி.